வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் தற்பொழுது ஒரு வீடியோ காட்சியானது சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது கடவுளுடைய கால்கள் அசைந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் ஒரு வீடியோ காட்சி. இந்த வீடியோவோட தொடக்கத்தில் நீங்கள் ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க. அந்த காட்சியில் இருக்கிறவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அழகான கோலத்தில் அமர்ந்திருக்காங்க. அந்த ஆண்டாளுடைய கால்களானது சற்று நிமிடம் அசைந்தது போல ஒரு காட்சியை தான் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு காட்சி தான் இப்போ சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்குது. எப்படி அந்த ஆண்டாளினுடைய கால்கள் அசைந்தது அப்படின்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு காட்சியானது அமைந்திருக்குது. உங்களுக்கு ஆண்டாளை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. 108 வைணவ திவ்ய தேசங்களில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் 99வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. இந்த தலத்தில் மூலவர் வடபத்ரசாயி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். ஆண்டாளின் அவதார தலமான இந்த தலத்தில் பெரியாழ்வார் ஆண்டாள் மங்கள சாசனம் செய்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வைணவ சான்றோர் பெரியாழ்வாரின் மகளாக வளர்க்கப்பட்டவர் கோதை நாச்சியார். நந்தவனத்திலிருந்து பூக்களை பறித்து இறைவனுக்கு மாலையாக சூட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் பெரியாழ்வார். அவர் வழியில் கோதையும் அவ்வாறே செய்து வந்தார். பூக்களை இறைவனுக்கு மாலையாக கட்டி முதலில் தன் கூந்தலில் சூடி அவருக்கு தாம் பொருத்தம் உடையவளா என்பதை கண்ணாடியில் கண்டு கழிப்பதை தினமும் செய்து வந்தார் கோதை நாச்சியார். மீண்டும் பூக்களை கரைத்து பூஜைக்கு கொடுத்து விடுவார். பெரியாழ்வாரும் தினமும் அந்த மாலையை இறைவனுக்கு அணிவிப்பார். ஒரு நாள் மாலையில் தலைமுடி இருப்பதைக் கண்டு அதனை ஒதுக்கிவிட்டு வேறு மாலையை பெருமாளுக்கு சூட்டியதும் கோதை சூட்டி கொடுத்த மாலையை தமக்கு வேண்டும் என்று பெருமாள் ஆழ்வாரிடம் கூறினார். கோதை நாச்சியார் இறைவனை நினைத்து தினம் வேண்டியபடி இருக்க பெரியாழ்வாரும் இறைவனின் வார்த்தைக்காக காத்திருந்தார். பெருமாள் தம் கோதையை நேசிப்பதாகவும் அவரை பூ பல்லக்கில் அழைத்து கொண்டு திருவரங்கம் வருமாறும் பெரியாழ்வாரிடம் கூற பெரியாழ்வாரும் அவ்வாறே செய்தார். ஸ்ரீரங்கம் சென்று இறைவனோடு ஐக்கியமானார் கோதை நாச்சியார். ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் கோதையோடு சேர்ந்து எழுந்தருள வேண்டும் என்று பெரியாழ்வார் இறைவனிடம் பிரார்த்திக்க அதன்படி பெருமாளும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளினார். மார்கழி மாதம் ஆண்டாளுக்கு எண்ணெய் காப்பு உற்சவம் 8 நாட்கள் நடைபெறும். இதற்காக 61 வகை மூலிகைகள் அடங்கிய தைலம் பயன்படுத்தப்படுகிறது. இதை 40 நாட்கள் காய்ச்சுவார்களாம். நல்லெண்ணெய், பசும்பால், நெல்லிக்காய், தாளம்பூ, இளநீர் முதலான பொருட்கள் சேர்த்து 7 படி எண்ணெய் விட்டு 2 பேர் 40 நாட்கள் காய்ச்சுவார்களாம். மார்கழி மாதம் முடிந்ததும் இந்த தைல பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படும். நோய் தீர்க்கும் மருந்தாக இந்த தைலம் கருதப்படுகிறது. விமலாகிருதி விமானத்தின் கீழ் ஆலமரத்தடியில் ஆதிசேஷன் மீது ஸ்ரீதேவி அருகில் இருக்க சயன கோலத்தில் பெருமாள் அருள் பாலிக்கிறார். மூலவரை சுற்றி 3 பக்கங்களிலும் வர்ணம் தீட்டப்பட்ட கருடன், சேனை முதலியார், சூரியன், தும்புரு நாரதர், சனத்குமார், வில், கதை, சக்கரம், சங்கு, பெருமாளின் நாபி கமலத்திலிருந்து உண்டான பிரம்மதேவர், வால், சனகர், கந்தவர்கள், சந்திரன், மது கடைவர், பிருகு முனிவர், மார்க்கண்டேய முனிவர் உருவங்களும் உள்ளன. இந்த தல கோபுரம் தமிழக அரசின் சின்னமாக அமைந்துள்ளது. உற்சவர் ஃபேண்டி சட்டை அணிந்தபடி அருள் பாலிக்கிறார். ரங்கமன்னர் சுவாமியின் வலது கையில் பெந்துக்கோள், இடக்கையில் செங்குக்கோள், இடுப்பில் உடைவாள், காலில் காலணி அணிந்த ராஜகோலத்தில் இருப்பதை காண கண் கோடி வேண்டும். ஆண்டாள், ரங்கமன்னர், கருடாழ்வார் மூவரும் ஒரே ஸ்தானத்தில் அருள் பாலிப்பது தனி சிறப்பாகும். இந்த கோவில் தேரில் மிக சிறந்த தொழில்நுட்பத்துடன் சிற்பங்கள் செதுக்கப்பட்டு உள்ளன. திருப்பதியில் புரட்டாசி 3வது சனிக்கிழமை பிரம்மோற்சவத்தின் போது பெருமாளுக்கு ஆண்டாள் மாலை அணிவிக்கப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாணத்திற்கு திருப்பதியிலிருந்து திருமண பட்டுப்புடவை வரும். மதுரை சித்திரை விழாவின் போது அழகர் எதிர் சேவையின் போதும் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை கள்ளழகருக்கு அணிவிக்கப்படுகிறது. ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து பெருமாளை வேண்டி திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய பிரபந்தங்களை இயற்றினார். இதில் திருப்பாவை 30 பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களையும் கொண்டு அமைந்துள்ளன.
ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார் என்ற சிறப்பு பெயரும் இந்த திருத்தலத்தில் தான் கிடைக்கப்பெற்றது. சக்கரத்தாழ்வார் சந்நிதி மிக பிரதானமானது. பஞ்சலோகத்தால் ஆன விக்கிரகமே விக்கிரகமாக விளங்குகிறது. வேறு எங்கும் இப்படி இல்லை. மார்கழி நோன்பிருந்து ஆண்டாள் திருப்பாவை என்னும் பிரபந்தம் பாடினார். 30 பாசுரங்கள் உடையது இது. கண்ணனை தரிசிக்க தோழியர்களை எழுப்புவது போன்ற பொருளில் இந்த பாசுரம் பாடப்பட்டு இருக்கும். தோழியரை ஆண்டாள் எழுப்பும் சிற்பங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் ஆண்டாள் சன்னதி விமானத்தில் உள்ளன. இதற்கு திருப்பாவை விமானம் என்ற பெயர். ஆண்டாளை தரிசிப்பவர்கள் இந்த விமானத்தை அவசியம் தரிசிக்க வேண்டும். ஆண்டாள் சன்னதிக்கு முன்புறத்தில் மாதவி பந்தல் உள்ளது. ஆண்டாள் இந்த பந்தலுக்கு கீழ்தான் வளர்ந்தாராம். இந்த பந்தல் மரங்களால் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆண்டாள் தன்னை கோபிக்கையாக பாவித்து கண்ணனை வேண்டி பாடிய சிற்பங்கள் இந்த பந்தலுக்கு அருகில் உள்ள விதான சுவரில் உள்ளது. இதே போல திருப்பாவை காட்சிகளை ஆண்டாள் கோவில் முன் மண்டபத்தில் ஓவியங்களாகவும் காணலாம். மேலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆண்டாளின் மடியில் சயனித்து இருப்பார். அதுபோலவே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடி திருவிழாவின் 7ஆம் நாளில் ரங்கமன்னர் சுவாமி ஆண்டாள் மடியில் சயனித்த கோலத்தில் அருளுவதை காணலாம். இந்த ஊர் கிருஷ்ணன் கோவிலில் இந்த நிகழ்ச்சி நடக்கும். இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது. இது தம்பதியினரிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடியதாகும். இந்த கோவிலில் மார்கழியில் பகல் 10 திருநாளில் முதல் நாள் ஆண்டாள் தம் பிறப்பிட வம்சாவளியரான வேத பிரான்பட்டர் வீட்டிற்கு செல்வார். அந்த வீட்டுக்கு முன்பு காய்கறிகளை பரப்பி வைத்து ஆண்டாளுக்கு வரவேற்பு கொடுக்கின்றனர். இதனை பச்சை பரத்தல் என்பார்கள். கொண்டை கடலை, சுண்ட காய்ச்சிய பால், வெல்லம் ஆகியவை சேர்க்கப்பட்டு திரட்டுப்பால், மணிப்பருப்பு நெய்வேத்தியத்தை ஆண்டாளுக்கு படைக்கின்றனர். திருமணம் முடிக்கும் பெண்கள் இதை சாப்பிட்டால் ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்குமாம். ஆண்டாளுக்கு பெருமாளுடன் திருமணம் நடக்கும் முன்பு அவருக்கும் இதனை கொடுத்தனர் அந்த கால மக்கள். அதன் நினைவாகவே இன்றும் இந்த வழக்கம் தொடர்கிறது. மேலும் வைகாசி பௌர்ணமியின் போது ஆண்டாளுக்கு தயிர் சாதம், பால் மாங்காய் நெய்வேத்தியம் செய்கின்றனர். சுண்ட காய்ச்சிய பாலில் நறுக்கிய மாங்காய் துண்டுகளை சேர்த்து மிளகு, சீரகம், சீனி ஆகியவை சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. வைகாசி கோடை மாதமாக இருப்பதால் பெரியாழ்வார் தலைமுறையை சேர்ந்த குடும்பத்தினர் இதனை படைக்கின்றனர். இந்த நேரத்தில் ஆண்டாள் வெண்ணிற உடை, சந்தனம், மல்லிகை மலர்கள் சூட்டி காட்சி தருகிறார். கார்த்திகை மாதத்தில் வரும் கௌசிக ஏகாதசி என்று ஆண்டாள், ரெங்கம் மன்னர், கருடாழ்வார் ஆகியோர் வடபத்ர சாயி சன்னதியில் உள்ள கோபால விலாசத்திற்கு எழுந்தருளுகின்றனர். அப்பொழுது இந்த மூவருக்கும் 108 கம்பளிகளை போர்த்துகின்றனர். குளிர்காலம் என்பதால் இவ்வாறு செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் ஆண்டாள். பெருமாள் மீது பக்தி கொண்டு அவரையே தன் கணவனாக அடைய விரும்பியவர். அவர் கண்ணனை மணக்க வேண்டி மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்தார். அவருக்கு அருள் செய்த சுவாமினி பங்குனி உத்திரத்தில் திருமணம் செய்து கொண்டார். ஆகவே பெண்கள் பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கணவன் கிடைப்பார் என்பதும் நம்பிக்கை. மேலும் ஆண்டாள் சிறுமியாக இருந்த போது வளர்ந்த திரு மாளிகையே தற்பொழுது ஆண்டாள் கோவிலாக இருக்கிறதாம். இதனை ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் சீர் கொடுத்தாராம். எனவே இந்த கோயில் நாச்சியார் திருமாளிகை என்றும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றாலே பால்கோவாதான் நினைவிற்கு வரும். பசுமாடுகள் நிறைந்திருக்கும் பகுதி என்பதால் இங்கு அதிக அளவில் பால்கோவா போன்ற பால் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டாள் இந்த தலத்தை கோகுலமாக எண்ணி வாழ்ந்ததால் பெருமாள் இந்த பகுதியை பசுக்கள் நிறைந்த பகுதியாக மாற்றி அருளினார். இன்றும் இங்கு பசுக்கள் சுரக்கும் பாலிற்கு தனி சுவை இருக்கிறது. பால்கோவாவும் புகழ் பெற்று விட்டது. ஆண்டாள் சன்னதிக்கு நேர் எதிரே வெண்கலத்தால் செய்யப்பட்ட தட்டோலி ஒன்று உள்ளது. கர்நாடகை அந்த காலத்தில் தட்டோலி என்று சொல்லி உள்ளனர். இதில் தான் ஆண்டாள் தன் முகத்தை பார்த்து கொண்டாராம். தற்பொழுது பளபளப்பு குறைந்துள்ள இந்த கண்ணாடி தான் ஆண்டாள் திருப்பாவையில் உக்கமும் தட்டொலியும் என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இந்த திருத்தலத்தில் ஆண்டாள் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் அருளுகிறார். பொதுவாகவே கிழக்கு நோக்கி இருக்கும் பெண் தெய்வங்களை வழிபட்டால் கீர்த்தி உண்டாகும் என்று சொல்லப்படும். எனவே இவரிடம் வேண்டிக் கொண்டால் அனைத்தும் அப்படியே நடக்கிறதாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் முதல் பிரகாரத்தில் லட்சுமி ஹைகிரீவர் ஓவிய வடிவில் அருள் பாலிக்கிறார். கல்வியில் சிறந்த திகழ இவரிடம் பலரும் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். ஆடைப்புற திருவிழா 10 நாள் புரட்டாசி பெரிய பெருமாள் உற்சவம், 10 நாள் பங்குனி திருக்கல்யாண உற்சவம், 10 நாள் மார்கழி எண்ணெய் காப்பு திருநாள், கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி ஆகிய நாட்களில் கோவில்களில் பக்தர்களின் வருகை பெருமளவில் இருப்பது தனி சிறப்பு. தமிழ் ஆங்கில வருட பிறப்பு, தீபாவளி, பொங்கல் ஆகிய விசேஷ நாட்களில் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. அப்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்கின்றனர்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.